ஓம் நமோ வெங்கடேஷாய. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டாக அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in அதில் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்தும் புக் பண்ணிக்கலாம். 9:55க்கே அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணி லாகின் செய்து வச்சுக்கோங்க. போன மாதம் இந்த மாதிரி முன்னாடி லாகின் செய்து வச்சது லாக் அவுட் ஆலை, ஆனால் அதுக்கு முன்னாடி மாதமெல்லாம் ஆச்சு. அதனால் போர்ட்டலில் 9:55க்கு லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை 10 மணிக்கு லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் 10 மணி ஆறப்போ. பட் ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா 1 மினிட் டிலேடாக தான் அவைலபிலிட்டி காமிக்குது. அது போர்ட்டலில் சில டைம் சீக்கிரமாக காமிக்கலாம், ஆப்பில் சில டைம் சீக்கிரமாக காமிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கூட எதுலையாச்சும் 2 இதில் கம்மியாக காமிக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்பும் ட்ரை பண்ணுங்கள், போர்ட்டலும் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக உங்ககிட்ட 2 மொபைல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நம்பரில் ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு நம்பரில் போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள், வேறு மொபைலில். ஏன்னா டிஃபரன்ஸ் காமிக்குது அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம். இன்னும் உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, உங்கள் கூடவே இன்னொருத்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க லேப்டாப்பில் கூட ட்ரை பண்ணலாம். 10 மணி போல் அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். அதனால தான் எதுலேயுமே கம்பேர் பண்ணிவிட்டு எதில் கம்மியாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து டேட்ஸ் அவைலபிலிட்டி காமிக்கிறப்போ என்னன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க கோட்டா அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பிரம்மோற்சவத்துக்கு அங்கப்பிரதட்சணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. அண்ட் எப்போவுமே அங்கப்பிரதட்சணம் வெள்ளிக்கிழமைகளில் கிடையாதுங்கிறதுனால 18ஆம் தேதியும் 25ஆம் தேதியுமே இருக்காது. மொத்தமே 18 நாளுக்கு தான் அங்கப்பிரதட்சணம் ஓப்பன் ஆகும். 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அடுத்து 14, 15, 16, 17க்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களுக்கெல்லாம் ஓப்பன். அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஓப்பன் ஆகும், 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகாது, 18, 25க்கும் ஓப்பன் ஆகாது, மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். டோட்டலாக 18 டேஸ் தான் ஓப்பனே ஆகுது. இதில் ஜென்ரலாகவே 3 நிமிஷம் 2.5 நிமிஷத்துலலாம் இந்த அங்கப்பிரதட்சணம் தீர்ந்துருது அப்படின்னா 18 நாளில் ஓப்பன் ஆகிற இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளார தீந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகக்கூடிய நாள் அப்படின்னா தீபாவளி 31ஆம் தேதி, பௌர்ணமி 17ஆம் தேதி, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக புக் ஆகும். உங்களுக்கு புரட்டாசியில் அங்கப்பிரதட்சணம் எப்படியாச்சும் புக் பண்ணுங்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோன்னவே 14, 15க்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும், ஓப்பன் ஆகிறதே 18 நாள் தானே அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 21, 22, 29 இந்த மாதிரி நாள்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரூம் வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு டிக்கெட் போடுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனாலும் 2 பேருக்கு கூட போட்டுக்கலாம். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். தப்பு இல்லாமல் டக்குன்னு சீக்கிரமாக புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிளிப் போர்ட் மெத்தட். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. வயசாக ஒரு நாளைக்கு 750 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்துக்கலாம். 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஹெல்ப்புக்கெல்லாம் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் கார்டு இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்கப்பிரதட்சணம் செய்யலாம், இல்லை கூடவே நடந்தும் வரலாம். ஃபஸ்ட்டு லேடிஸை அங்கப்பிரதட்சணம் செய்ய சொல்லுவாங்க, அடுத்து ஜென்ட்ஸ் அங்கப்பிரதட்சணம் செய்ய சொல்லுவாங்க. நேற்று அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு வந்தால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். டேட் நீங்கள் என்றைக்கு சூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 17 சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கு காலையில் 1 மணிக்கு புனித நீராடல் செய்துட்டு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஏடிசி சர்க்கிளில். ஸோ டேட் சூஸ் பண்ணுற அன்னைக்கு காலையில் செய்வோம். 1 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு 3 மணி போல் அங்கப்பிரதட்சணம் செய்வோம். ஸோ உங்களுக்கு ஓகேனா ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. இல்லை 2 பேருக்கு போகிறதா இருந்தால்
கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயுமே ஒருத்தருக்கு போடுறப்ப கிளிப்போர்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய சான்சஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் பர்சன் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதில் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை விட்டுருங்க, அது வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தே தான் ஆகணும். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால ஆதார், ஏஜ், இமெயில் ஐடி அதெல்லாமே கொடுக்கறதுனால கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்கு நம்ம தட்டிக்கிட்டே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். பேமெண்ட் கிடையாது, இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தாலும் சரி, டிப்பாக இருக்கட்டும், செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஆர்டித சேவாக இருக்கட்டும், வர்ச்சுவல் சேவாக இருக்கட்டும், இந்த டிக்கெட் அதே நம்பர் ஆதாரில், மொபைலில், இமெயில் ஐடியில் புக் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் போட்டுட்டு 300 ரூபா போட்டுக்க முடியுமா, அன்றைக்கே நாங்கள் 2 தடவை சாமி பார்க்கலாமான்னா அதுவும் புக் ஆகும். இல்லை சீனியர் சிட்டிசன் போட்டுக்கலாமான்னா அதுவும் புக் ஆகும். ஆனால் அக்காமடேஷன் எப்படி கொடுப்பாங்க, ஒரே மாதத்தில் 2 தடவை கொடுப்பாங்களா ஒரே இடத்துக்கு, திருமலாக்கு மட்டுமே அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் தரிசன டிக்கெட் நீங்கள் இந்த அங்கப்பிரதட்சணத்தோட வேறு எந்த தரிசன டிக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கப்பிரதட்சணமே புக் பண்ணுறதுக்கு போன மாதம் வரைக்கும் டைம் டேஸ் கேப் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதமும் அதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது குறைந்த மினிட்ஸ்லேயே தீந்து போகிறதுனால இதுக்கு டைம் டேஸ் கேப் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு செக் பண்ணுறது டவுட்டு. ஏன்னா இருக்கிற டைமில் புக்கிங்கே சரியாக இருக்கும். அடுத்தடுத்த புக்கிங்கில் இல்லை நாளைக்கே தெரிய வந்தால் கூட மறுபடியும் எத்தனை டைம் டேஸ் கேப்பில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிட்டீங்க, இன்னொன்று போடணும்னு விருப்பப்பட்டால் கூட ட்ரை பண்ணுங்கள். அது பண்ணால் தான் நமக்கு தெரியும் டைம் டேஸ் கேப். போன மாதம் வரைக்கும் ஒரு வாட்டி அங்கே பிரதர்ஷனம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கிடையாது. நம்மளால் முடியும்னா போட்டுக்கலாம், அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து. ஸோ இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், பேமெண்ட் ப்ராசஸே கிடையாது. அதனால் சீக்கிரமாக தீந்துடும். ஒரு நிமிஷத்தில் வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் தீந்துடும். அதனால் ஒரு டிக்கெட் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக வேணும், போய் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஒரு டிக்கெட் போட்டுக்கோங்க. இல்லை ரூம் வேணும் 2 பேருக்கெல்லாம் போகணுன்னா அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். டேட்டு கூட வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. டிப்புக்கு அடுத்து டென்ஷனாக புக் பண்ணக்கூடிய டிக்கெட் இது அங்கப்பிரதட்சணம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை பார்த்துட்டு ஃப்ரீ டிக்கெட் தான். நைட்டு போய் கூட்டம் இல்லாமல், அதாவது நம்மளை யாரும் தள்ளாமல் சாமி தரிசனமும் பார்த்துட்டு ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 4 மணி போல் வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வெளியில் வர்றப்போ என்னவோ பெரிய சாதிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். கேஷுவலாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா 18 நாளுக்கு தான் ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல், இருந்தாலும் எல்லாருக்குமே கிடைக்கணும். அக்காமடேஷன் உங்களுக்கு திருமலால இந்த டிக்கெட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பேருக்கு தரிசனம் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் அங்கே பிரதட்சணம் புக் பண்ண முடியும். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு பாருங்கள். பேக் போய் அவைலபிலிட்டி இருந்தால் வேறு டேட்டில் புக் பண்ணிக்கோங்க, ரீட்ரை கொடுக்காம. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.